வணக்கம் நண்பர்களே. சர்வதேச அரங்கில் கடந்த ஒரு வருடமாக நம்ம எல்லாருமே ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு வந்த ஒரு நிகழ்வு ரஷ்யா யுக்ரைன் போர். ரீசெண்டாக ரஷ்யா யுக்ரைன் போர் ஒரு வருடத்தை நிறைவு செஞ்சுருக்கு. ஒரு வருடத்தையும் தாண்டி இப்போது நடந்துட்டு வருது. இந்த நிலையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டை நம்மளால் இப்போ கவனிக்க முடியுது. சீனா இந்த நாடு இப்போ யுக்ரைன் ரஷ்யா வார்க்குள்ள ஒரு மீடியேட்டராக என்டர் ஆகுறாங்க, ஒரு பீஸ் மேக்கராக என்டர் ஆகிறாங்க. 12 பாயிண்ட் பிளான், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை இப்போ சைனா அன்வெயில் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா யுக்ரைன் ரஷ்யா போகிற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் இப்போது ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சைனா சொல்லுது. நாம் இதை எப்படி பார்க்குறது? இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைனாவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷனை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, இதை நம்ம பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிகழ்வுகளை படிக்கும்போது தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க, கருத்தியல் சார்ந்து படிங்க. இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் ரொம்பவே முக்கியம். நாம் இந்த யுக்ரைன் ரஷ்யா வார்னு ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக யுக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஆக்சுவலாக வெஸ்ட் ரஷ்யா வார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெஸ்ட் அப்படின்றது என்ன? அமெரிக்கானுடைய தலைமையில் கீழே இருக்கக்கூடிய இந்த நாடுகள் பொலிட்டிக்கலாக இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா கீழே இருக்கக்கூடிய சில நாடுகள் இவங்க ஒரு குரூப்பாக செயல்படுவாங்க. ஒரு காலத்தில் இதை பிளாக் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 1945 ஆரம்பிச்சு 1991 இந்த பீரியடை கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு வாரில் பார்த்தீங்கன்னா 2 பிளாக்ஸ் இருந்தது. பிளாக்ஸ் அப்படின்றது ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளாக் வெஸ்டர்ன் பிளாக், இன்னொரு பிளாக் ஈஸ்டர்ன் பிளாக். இந்த வெஸ்டர்ன் பிளாக்குடைய தலைவர் தான் அமெரிக்கா, ஈஸ்டர்ன் பிளாக்குடைய தலைவர் சோவியத் யூனியன், இதனுடைய இன்னொரு பேர் யுஎஸ்எஸ்ஆர். இந்த 2 பிளாக்ஸும் சில கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. கேபிட்டலிசம் வெஸ்டர்ன் பிளாக்குடைய கொள்கையாக இருக்குது. கம்யூனிசம் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கொள்கை சோஷியலிசம், இது ஈஸ்டர்ன் பிளாக்குடைய கொள்கையாக இருக்குது. 1991 சோவியத் யூனியன், அதாவது ஈஸ்டர்ன் பிளாக்குடைய அந்த லீடர், இந்த நாடே உடஞ்சிருது. அதுக்கப்புறம் கோல்டு வார் ஆனது 1991 ஒரு முடிவுக்கு வருது. அஃபிஷியலாக அது முடிஞ்சிருது. 1991 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோவியத் யூனியன் உள்ள இருந்த அந்த ரீபப்ளிக்ஸ், குடியரசுகள்லாம் வெளியே வந்துடுறாங்க, இண்டிபெண்ட் ஆகிடுறாங்க. ரஷ்யா, யுக்ரைன், அசர்பைஜான், ஆர்மீனியா, லித்வேனியா, லாட்வியா, இந்த மாதிரி 15 ரீபப்ளிக்ஸ் வெளியே வருது. இனி தேதியில் இருக்கக்கூடிய ரஷ்யா, யுக்ரைன் இந்த 2 நாடுகளுமே ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் கீழே தான் இருக்குது. இப்போ 1991 அப்புறம் சோவியத் யூனியன் உடஞ்சிருச்சு. ஆனாலும் சோவியத் யூனியனுக்குள்ள முக்கியமான அங்கம் வகித்த அந்த பவர் சென்டரான ரஷ்யா இன்றைக்கும் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. ரஷ்யா ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் கீழே இருக்கும்பொழுது தன் கையில் இருந்த அதிகாரம் ரொம்ப பெருசாக இருந்தது. இனி தேதியில் அதிகாரம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனாலும் இந்த கோல்டு வார் பீரியடில் எப்படி வெஸ்டர்ன் பிளாக்கோட ஒரு விரோதம் இருந்ததோ அந்த விரோதம் இன்னைக்கு தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு வருது. சிம்பிளாக சொல்லணும்னா கோல்டு வார் அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த கோல்டு வார் லெகசியை நம்ம இன்னும் பார்க்க முடியுது. வெஸ்டர்ன் பிளாக் அப்படின்ற ஒரு அணி அஃபிஷியலாக இல்லை, ஆனால் இந்த வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவர் பிளாக்கை நம்ம இன்னும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஈஸ்டர்ன் பிளாக் அஃபிஷியலாக இல்லை, ஆனால் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் பிளாக்கை நம்ம இன்னும் பார்க்க முடியுது. இந்த ஈஸ்ட்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் ரஷ்யா, இன்னொன்று சைனா. இவ்வளோ காலமாக இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு வருது. சைனா ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. சைனா சோவியத் யூனியனுடைய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக் ரிலேஷன்ஷிப். சைனாவை அரசியல் ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு நாடு சோவியத் யூனியன். கம்யூனிசம் ஒரு பெரிய ஐடியாலஜியாக முதல்ல எந்த நாட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனில் தான் வருது. சோவியத் யூனியனால தான் சைனாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா சோவியத் யூனியனுக்கு சைனா ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு லிட்டில் பிரதர். இப்படி தான் இந்த பயணம் ஆரம்பிச்சுட்டு வருது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் சைனாவுக்கு நடுவிலேயே சில கருத்து வேறுபாடு வருது. இதை சைனோ சோவியட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. 1950s இது ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் சைனாவில் லீடராக இருந்த மாவோ
அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சோவியத் யூனியன் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, அவங்களுடைய ஐடியாலஜியான கம்யூனிசம், அதாவது நம்முடைய ஐடியாலஜியான கம்யூனிசமில் அவங்க டைல்யூட் ஆகிட்டாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை, இந்த வெஸ்டர்ன் பிளாக்கோட சமரசம் பண்ணுறது அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சைனாவும் சோவியத் யூனியனும் கொஞ்சம் விலகிறாங்க. இந்த இடத்துல விலகிறாங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க சண்டை போடலை, கூட்டாளிகளை தான் இருக்காங்க, அலைஸாக தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நட்பு நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லை. இதுக்கப்புறம் சைனா என்ன பண்ணுதுன்னா, தன்னையே ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடாக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் கொண்டு வருது. கம்யூனிசம்ன்றது எப்படி இருக்கணுன்றத மாவோ டிஃபைன் பண்ணுறாரு, தன்னுடைய ஒரு வெர்ஷனை கொண்டு வர்றாரு. அதுதான் மாவோசம்னு சொல்லுவாங்க. மாவோசம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி தான். கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் லீடர் மாவோ. 1991 அப்புறம் இந்த பிளாக் பாலிட்டிக்ஸ் அஃபிஷியலாக ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொன்னது போல் அந்த லெகசி கண்டினியூ ஆகுது. இனி தேதியில் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் பிளாக்காக இருந்த இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு இன்னும் ரஷ்யாவை கண்காணிச்சுட்டு தான் வருது, அந்த விரோதம் இன்னும் இருக்குது, அந்த அதிகார போட்டி இன்னும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது தங்களுடைய அந்த அதிகாரத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ரஷ்யா நினைக்குது. நாட்டோ அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷனை வெஸ்டர்ன் பிளாக் 1949 ஆரம்பித்தாங்க. வெஸ்டர்ன் பிளாக் கீழே வரக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி தேவை, ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்ற அந்த அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் நாட்டோ. நாட்டோ எப்படி வெஸ்டர்ன் பிளாக்குக்கு ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சோம், இந்த பக்கம் ஈஸ்டர்ன் பிளாக்கில் இன்னொரு ஆர்கனைசேஷன் இருந்தது, அதனுடைய பேர் வார்சா பேக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் வார்சா பேக்டும் நாட்டோவும் ஒன்றுக்கு ஒன்று சமன் செஞ்சிச்சு. வார்சா பேக்ட் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ், டேங்க்ஸ் இதெல்லாம் சுப்பீரியராக இருந்தது. ஏர்ஃபோர்ஸ், நேவிலெலாம் நேட்டோ கொஞ்சம் சுப்பீரியராக இருந்துச்சு. ஆனால் ரெண்டு ஆர்கனைசேஷனுமே ஒருத்தர் பார்த்து பயந்தாங்க. ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் தான், ஆனால் ரெண்டு பேரும் டைரெக்டாக சண்டை போட்டால் ரெண்டு பேருக்கும் அழிவு இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. 1991 அப்புறம் வார்சா பேக்ட் டிசால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா சோவியத் யூனியனே இல்லை. இன்னைக்கு தேதியில் ரஷ்யாவுடைய தலைமையில் ஒரு சின்ன அமைப்பு தான் இருக்குது, அதனுடைய பேர் CSTO அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரஷ்யாவுடைய விஷன் என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த ஈஸ்டர்ன் பிளாக்கை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு நினைக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த வடிவில் அப்படியே ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கலனா கூட மறுபடியும் தன் வசம் இருந்த அந்த நாடுகளை தன்னுடைய லீடர்ஷிப் கீழே கொண்டு வரணும். அந்த CSTO அமைப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மேற்கு நாடுகள், அதாவது வெஸ்ட் கண்ட்ரிஸை நாம் எதிர்க்கணும் அப்படின்னு ரஷ்யா நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1991 அப்புறம் ஈஸ்டர்ன் பிளாக் கீழே இருந்த நிறைய நாடுகள் வெஸ்ட் பக்கம் போயிடுச்சு. நாட்டோக்குள்ளேயே மெம்பர்ஸ் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு லித்துவேனியா, லாட்வியா, எஸ்டோனியா, இந்த நாடுகளை நாம் உதாரணமாக சொல்லலாம். மேற்கொண்டு இன்னும் சில நாடுகளை நாட்டோவில் மெம்பர்ஸ் ஆகணும்னு வெஸ்ட் நினைக்கிறாங்க. வெஸ்ட் நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அதனுடைய லீடரான அமெரிக்கா நினைக்குது. இதில் ஒரு முக்கியமான நாடு யுக்ரைன். யுக்ரைன் ஒரு பெரிய நாடு. நீங்கள் யூரோப் கான்டினென்ட் எடுத்துட்டிங்கன்னா யூரோப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெரிய நாடு எதுனா யுக்ரைன் தான். யுக்ரைனில் இயற்கை வளங்கள் அதிகம், மிலிட்ரி வைஸ் ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி. ஸோ தன் பக்கம் யுக்ரைனை இழுக்கணும்னு வெஸ்ட் நினைக்குது. இதில் ரஷ்யாவுக்கு என்ன சிக்கல்னா, ஃப்யூச்சரில் யுக்ரைன் நாட்டோ மெம்பர் ஆகுதுன்ற பட்சத்தில் நாட்டோ இராணுவம் எங்கே வந்துடும்னா யுக்ரைன் ரஷ்யா பார்டருக்கே வந்துடும். கரெக்டாக? ஏன்னா யுக்ரைனே நாட்டோ மெம்பராக இருந்ததுன்னா யுக்ரைனுடைய டெரிட்டரிக்குள்ளேயே நாட்டோ வந்துடுவாங்க. அப்போது ரஷ்யாவுக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க. இது ரஷ்யாவுக்கு ஆபத்து. அப்போது நாட்டோவை தூரமாக வைக்கணும் அப்படின்னு நினைக்குது. நாட்டோ கிட்ட ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, எந்த காரணம் கொண்டும் நீங்கள் யுக்ரைனை ஃப்யூச்சரில் நாட்டோ மெம்பர் ஆக்கக்கூடாது அப்படின்னு வெஸ்ட் கிட்ட சொல்லுது. ஆனால் வெஸ்ட் கிட்ட இருந்து ப்ராமிஸ் வரல. வெஸ்டனுடைய லீடர் யார்? US. ஸோ இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. இந்த நெருக்கடி இருக்கும் பொழுது ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, போன வருடம் யுக்ரைனை இன்வைட் பண்ணிடுறாங்க. இதுதாங்க பேக்ரவுண்ட். ப்ரீஃபாக சொல்லிட்டேன். இதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும்னா பல மணி நேரங்கள் ஆகும். ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலையில் யார் இப்போ உள்ள பீஸ் மேக்கராக வரா? சைனா உள்ளே வராங்க. நான் சொன்னது போல் சைனாவே ஒரு காலத்தில் ஈஸ்டர்ன் பிளாக்ல தான் இருந்தாங்க, சோவியத் யூனியனோட கைடன்ஸில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் ரஷ்யாவும் சைனாவும் அலைஸாக இருக்காங்க, கூட்டாளிகளாக இருக்காங்க. டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுடைய பயணத்தை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் வராங்க. இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு சைனா சப்போர்ட் பண்ணிட்டு தான் வருது. சைனாவுடைய வாதம் என்னென்னா, நாட்டோ கிட்ட இருந்தோம் வெஸ்ட்டு கிட்ட இருந்தோம் ரஷ்யாவுக்கு த்ரெட் இருக்குது,
அப்போ நேச்சுரலாக ரஷ்யா தன்னுடைய பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தான் நினைக்குது. யுக்ரைன் சரியான ப்ராமிஸை ரஷ்யா கொடுக்கல. அதனால் வேறு வழி இல்லாமல் ப்ரிவென்டிவ் ஆக்ஷனாக தனக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் ரஷ்யா யுக்ரைனை இன்வேட் பண்ணியிருக்கு. இதுதான் சைனாவுடைய ஸ்டாண்ட்ஸ் இது வரைக்கும். இப்போ சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உள்ள பீஸ் மேக்கராகவே டைரெக்டாக வரேன், அஃபிஷியலாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 12 பாயிண்ட் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12 பாயிண்ட் பிளானில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாவரிட்டி ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ், இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை நாம் மதிக்கணும் அப்படின்னு சைனா சொல்லுது இப்போ அஃபிஷியலாக. இதில் என்ன வேடிக்கையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தைவான் நாடு தன்னுடைய கண்ட்ரோல் கீழே வரணும் அப்படின்னு சைனா ரொம்ப காலமாக சொல்லுது. தைவான் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சைனா கீழே வர்றவங்க கிடையாது, பிஆர்சி பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா கீழே வர்றவங்க கிடையாது, நாங்கள் தனி நாடு அப்படின்னு தைவான் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல சைனாவுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை நம்மளால் கவனிக்க முடியுது. அது இல்லாமல் நிறைய வருடங்கள் முன்னாடி டிபெட் போன்ற ரீஜன்ஸை சைனா ஆக்குபை பண்ணியிருக்கு. ஒரு காலத்தில் சிங்ஷாங் ரீஜனை ஆக்குபை பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிபெட்டை ஆக்குபை பண்ணாங்க. அப்போது சைனாவே ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஸ்டேட் தான், சாவரனாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை தன்வசம் கொண்டு வந்த ஒரு நாடு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற நாடுகளுடைய சாவரன்ட்டியை மதிக்கணும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கோல்டு வார் மென்டாலிட்டியை விட்டுறணும்னு சொல்கிறாங்க. அந்த கோல்டு வார் பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம விலகி வந்துடணும், இன்னும் நம்ம கோல்டு வார் பாலிடிக்ஸில் தான் இருக்கும், அதனால தான் இந்த வார் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சைனா சொல்லுது. அது இல்லாமல் ஹாஸ்டிலிட்டிஸை முடிவுக்கு கொண்டு வரணும், அந்த விரோதத்தை கொண்டு வரணும், அந்த வன்முறை இருக்கு இல்லையா, இதை ஸ்டாப் பண்ணிடணும், மக்களை மதிக்கணும். ஸோ இந்த மாதிரி 12 பாயிண்ட்டை சைனா சொல்கிறாங்க. இதில் ரொம்ப வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறது யார்? சைனா. சைனா ஒரு டெமோக்ரஸியே கிடையாது. உலகத்திலே பெரிய நாடு சைனா, அடுத்தது இந்தியா நம்ம ஜனத்தொகை வச்சு பார்க்கும்போது. ஆனால் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கண்ட்ரி சைனா நாட் அ டெமோக்ரஸி. யார் டெமோக்ரஸி? இந்தியா தான் டெமோக்ரஸி. உலகத்திலே பெரிய டெமோக்ரஸி இந்தியா. அது இல்லாமல் இந்தியா ஒரு நான் அலைன்டு கண்ட்ரி, அணி சேரா நாடு. அது என்ன அணி சேரா நாடு? கோல்டு வாரில் நம்ம வெஸ்டர்ன் பிளாக் பக்கமும் இல்லை, ஈஸ்டர்ன் பிளாக் பக்கமும் இல்லை, கேபிட்டலிசமையும் அப்படியே ஏற்றுக்கல, கம்யூனிசமும் அப்படியே ஏற்றுக்கல. நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்தோம். இண்டிபெண்ட்டாக இருந்தோம்னா என்ன அர்த்தம்னா, செல்ஃபிஷாக இல்லை, சுயநலமாக இல்லை, அவங்களுடைய பாலிடிக்ஸில் போய் நம்ம மாட்டல. நமக்கு சாவரன்ட்டி தேவை, நம்முடைய இறையாண்மை முக்கியம், நமக்கு எது சரின்னு படுதோ நாம் முடிவெடுக்கணும், அந்த இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் நாம் நான் அலைண்டாக இருந்தோம். அதே நேரத்தில் கோல்டு வார் ஃபுல்லாக உலகத்தில் எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ, வன்முறை இருக்கோ, போர் நடந்துகிட்டு இருந்துச்சோ, அதுக்கெல்லாம் நம்ம தைரியமாக குரல் கொடுத்தோம். போர்களை நிறுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சூயஸ் கேனல் கிரைசிஸ், வியட்நாம் வார், கொரியன் வார், இந்த மாதிரி போர்கள் வரும்போதெல்லாம் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற அந்த அழுத்தத்தை இந்தியா கொடுத்துட்டே இருந்தது. அப்போது ஒரு போர் நடக்குது, அந்த போரில் ஒரு பீஸ் மேக்கராக யார் வரலாம், யாருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு தான் இருக்குது, சைனாவுக்கு கிடையாது. நான் சொன்னது போல் சைனா டெமோக்ரஸி இல்லை, அது இல்லாமல் அது ஒரு அலைன்டு கண்ட்ரி. ஈஸ்டர்ன் பிளாக்கில் அலைனாக இருந்தது. இன்றைக்கி தேதியிலையும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்குது. அப்போது ரஷ்யா யுக்ரைனோட சண்டை போட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டை யார் இது வரைக்கும் அழைச்சிட்டு இருந்தா? சைனா தான். இப்போ அவங்க வந்து பீஸ் மேக்கராக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹெவியாக நம்மளால் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை பார்க்க முடியுது. சரி, அப்போ இந்தியா இந்த போருக்கு எதுவுமே பண்ணலையான்னு பார்த்தீங்கன்னா, பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்முடைய ஸ்டாண்டை நம்ம சொல்லியிருந்தோம். நம்முடைய ஸ்டாண்ட் இல்லைன்னா மறுபடியும் நான் அலைன்மெண்ட் தான். வெஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணல, ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணல. ரெண்டு பேருக்கிட்டையுமே என்ன சொல்லணும்னா, இந்த போரை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம எடுத்த ஸ்டாண்ட்ஸ் கரெக்டான ஸ்டாண்ட்ஸ் தான். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் மறுபடியும் பண்ணுறோம். யாருக்கும் அடிப்பணியில், யாருக்கும் சப்போர்ட்டிவாக போகல, எது நியாயமோ அதை சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் இந்தியாவுடைய ஆக்ஷன் போதுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போதாது. 1956 நாம் வந்து ரொம்ப ஏழை நாடாக இருந்தோம். கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு 3 வேளை சோறே இல்லை. அப்படிப்பட்ட ஏழை நாடு தைரியமாக சூயஸ் கேனல் கிரைசிஸ் வரும்போது இஸ்ரேல், பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இந்த 3 நாடுகளுக்கும் தைரியமாக சொல்லுது, இந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்காதீங்க, 3ஆம் உலக போர் வந்துடும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வியட்நாம் வார் வந்துச்சு, அப்பயும் நம்ம ஏழை நாடாக தான் இருந்தோம். இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போல்லாம் நம்ம தைரியமாக குரல் கொடுத்தோம். இப்பயும் குரல் கொடுக்குறோம். ஆனால் இது 10மான்றதை பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா வேறு. இன்றைக்கி நம்ம ஒரு நியூக்ளியர் ஸ்டேட், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்மி இருக்குது, நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் முக்கியமான மெம்பராக இருக்கும், 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு. பொருளாதார ரீதியாக இப்போ நம்ம ரொம்ப டெவலப் ஆகிருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஒரு எமர்ஜிங் சூப்பர் பவர், ஒரு வல்லரசாக வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா கையில் ஸ்ட்ரென்த்ஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்கெயின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது.
வெஸ்டோடையும் க்ளோஸாக இருக்கும். வெஸ்டோடைய லீடர் அமெரிக்காவோடய இன்றைக்கி நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஹிஸ்டாரிக்காக ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இன்றைக்கி தேதியில் க்ளோஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் ரஷ்யாவும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். அப்போ உலகத்திலேயே ஒரு நாடு வெஸ்ட்டுக்கிட்டேயும் ரஷ்யாக்கிட்டேயும் ஈக்குவல் டேர்ம்ஸில் பேசி இந்த வார முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா பெரிய நாடுகளை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தேகம் இல்லாமல் அது இந்தியா தான். இந்தியாவுக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியா அந்த வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ சைனா பீஸ் மேக்கராக வந்திருக்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக இந்தியா வந்திருக்கணும். ஒருவேளை நம்ம பீஸ் மேக்கராக உள்ளே வந்து இந்த போரை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்திருந்தோம்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். இந்தியா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறோம். சைனா ரொம்ப காலமாக அதை எதிர்க்குது. சைனாவுக்கு குற்றச்சாட்டு என்னென்னா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இந்தியா பெரிதளவு பங்கேற்கிறது கிடையாது. ஒரு சில விஷயத்தில் அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னும் சில அலிகேஷன்ஸை வைக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போவேன். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சைனா இந்தியா மேலே வைக்குது. பொறுப்பை இந்தியா அந்தளவுக்கு எடுக்கிறது இல்லை. இந்தியா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலும் இது பத்தாது. அது இல்லாமல் சில முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸில் இந்தியா மெம்பராக இல்லை, சில உடன்படிக்கைகளில் மெம்பராக இல்லை. இதெல்லாம் சைனா அடிக்கடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் சைனா மேலே இதை விட பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. பேசிக்காக அது டெமோக்ரஸியே கிடையாது, மக்களாட்சியே கிடையாது. தன்னுடைய மக்களையே அது மதிக்கிறது கிடையாது. உரிமைகள் அங்கே ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். ஆனாலும் சைனா இந்தியாவை இவ்வளோ காலமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வருது. இப்போது இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு சைனா யுக்ரைன் ரஷ்யா வாரில் ஒரு மீடியேட்டராக வந்திருக்காங்க. ஒருவேளை நாம் வந்து மீடியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தோம்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். டெக்னிக்கலாக சைனா அலோவ் பண்ணால் தான் இந்தியா அங்கே பெர்மனன்ட் மெம்பர் ஆக முடியும். ஆனால் ஒருவேளை நம்ம மீடியேட்டராக வந்து அச்சீவ் பண்ணோம்னா ரஷ்யா அமெரிக்கா 2 பேரை வச்சு ப்ரெஷர் பண்ணி சைனாவை நாம் வீட்டோ பண்ணாமல் இந்தியாவை பெர்மனன்ட் மெம்பராக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்கலாம். அடித்து சொல்ல முடியாது, உருவாக்கியிருக்கலாம். இன் எனி கேஸ் இட் would have been a great achievement. இதை இந்தியா தவற விட்டது ஒரு பெரிய வருத்தம். பர்சனலாக எனக்கு இது ஒரு பெரிய வருத்தம். இதை நாம தான் எடுத்துருக்கணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சைனா எடுத்துருச்சு. பொதுவாக இந்தியாவில் எப்போல்லாம் காங்கிரஸ் லீடர்ஷிப்பில் ஆட்சி இருக்கோ ரஷ்யாவோட நம்ம க்ளோஸாக இருப்போம். பிஜேபி எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அமெரிக்காவோட க்ளோஸாக போவோம். கம்யூனிஸ்ட்டுகள் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சதில்லை இந்தியாவில். ஜெனரலாக அவங்க சைனாவோட சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உத்து கவனிச்சிங்கன்னா இந்த கட்சிகள் அவங்களுடைய கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் நாடு அப்படின்னு வரும்பொழுது இவங்க இந்த கொள்கை பிடிப்பை தாண்டி நாட்டுக்காக ஒன்றிணைந்து ப்ராக்டிக்கலாக செயல்பட்டால் பெட்டராக இருக்கும். ராகுல் காந்தி அவர்கள், மோடி அவர்கள், சீதாராம் யெச்சூரி அவர்கள், இந்த முக்கிய கட்சிகள், இந்த லீடர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து பேசி ஸ்ட்ராட்டஜிக்காக இன்புட்ஸை ஷேர் பண்ணி இந்தியா இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகணும், ஸ்ட்ராங்காக ஆகணும், நமக்கு இன்னும் விசிபிலிட்டி அதிகமாகணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்ற நாடுகளில் இதை பண்ணுவாங்க, இந்தியாவில் இது நடக்கிறது கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அமெரிக்காவில் 2 கட்சி இருக்குது, டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ். அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க, எலெக்ஷனில் தான் சண்டை போட்டுப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஃபாரின் பாலிசின்னு வரும்போது அமெரிக்கா ஃபஸ்ட்டு. இவங்களுக்கும் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கும் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு. இந்தியா ஃபஸ்ட்டோ, இஸ்ரேல் ஃபஸ்ட்டோ, ஜப்பான் ஃபஸ்ட்டோ கிடையாது. முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனால் அல்டிமேட்டாக அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டிக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஸும் வந்தாங்க அப்படின்னா இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த மெச்சூரிட்டி இல்லாதது இந்தியாவுடைய பின்னடைவுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு சர்வாதிகார நாடு, மக்களாட்சி இல்லாத நாடு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கு. நாம் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம விட்டுறக்கூடாது. சொல்லப்போனால் இட் இஸ் நாட் லேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னுமே இது லேட் ஆகலை. இந்தியாவுக்கே இன்னும் வாய்ப்பு இருக்குது. பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சைனாவுக்கு முன்னாடி இந்தியா ஒரு ப்ராப்பரான ரோல் எடுத்து ஒரு பீஸ் மேக்கராக செயல்படுறாங்க அப்படின்னா இந்த வார் சுமூகமாக முடிவடைகிறது அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் கிடைக்கும், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து வியப்பாங்க, மரியாதை செலுத்துவாங்க. ஃப்யூச்சரில் இந்தியா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணணும்
அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.